தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஃபெர்டினா ஆலிஸ் இரண்டாவது பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியின் மூலமாக இறைவனுடைய அருளை ஆசீரை இறைஞ்சு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11 முதல் 26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது: எருசலேம் மக்களை, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களை உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்னும் தம் மூதாதையின் கடவுள் தம் ஊழியரின் இயேசுவை பெருமைப்படுத்தினான். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிளாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்து அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையை உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெஸ்ஸியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெஸ்ஸியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்படைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்றச் செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவி சாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்கு உரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்களும் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையும் உரிமையாக்கிக் கொள்பவர்களே நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்று செய்து முதல் உங்களிடம் அனுப்பினான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்?
மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளேன். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளேன். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளேன். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்து செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறைவசனங்கள் 35 முதல் 48 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனங்கள் 35 முதல் 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்ல இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மன கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெஸ்ஸியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாம் உலகப் போரின் போது யூதர்கள் ஹிட்லருடைய சித்திரவதை முகாம்களில் அதிகமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லப்படக்கூடிய சிறிய சிறிய அறைகளில் ஏராளமான யூதர்களை அடைத்து, காற்று சரியான விதத்திலே உள்ளே புகாதவாறு அடைத்து, மூச்சு திணறச் செய்து, இன்னும் பலவித சித்திரவதைகள் செய்து ஹிட்லர் யூத மக்களை கொடுமைப்படுத்தினார். இரண்டாம் உலகப் போரின் முடிவுக்கு பிற்பாடு இந்த சித்திரவதை முகாம்களில் அடைக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அப்போது அந்த சித்திரவதை முகாம்களில் அடைக்கப்பட்டிருந்த மருத்துவரும் உளவியலாளருமான விக்டர் பிராங்கல் என்பவர் தன்னுடைய அனுபவத்தை ஒரு புத்தக வடிவிலே எழுத ஆரம்பிக்கின்றார். அர்த்தத்திற்கான மனிதர்களின் தேடல், மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் என்கின்ற அந்த ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அவற்றிலே அந்த சித்திரவதை முகாம்களில் தான் அனுபவித்த, தன்னோடு இருந்த மற்றவர்கள் அனுபவித்த ஒவ்வொன்றையும் அவர் எழுத ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது அந்த புத்தகத்தில் விக்டர் பிராங்கல் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதுவாக இருக்கின்றது. அந்த சித்திரவதை முகாம்களில் மக்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது? வலிமை படைத்தவர்கள் தங்களுடைய உடல் அளவிலே மிகவும் திடமாக இருந்தவர்கள் ஒருவிதமான இக்கட்டான சூழ்நிலைக்கு அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். அதாவது பித்து பிடித்தது போன்று ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு அவர்கள் சென்று தங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் உடல் வலு அற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடாமல் அவர்கள் திடமாக அதனை பாதுகாத்து கொண்டார்கள் என்றும் விக்டர் பிராங்கல் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். உடல் வலுவுள்ளவர்கள் தங்களுடைய வாழ்வை இழந்து போனார்கள். அதே நேரத்திலே உடல் வலுவற்றவர்கள் தங்களுடைய வாழ்வை காத்து கொண்டார்கள் என்று குறிப்பிடக்கூடிய விக்டர் பிராங்கல் அதற்கான காரணத்தையும் குறிப்பிடுகின்றார். உடல் வலுவற்ற மனிதர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை காரணம் இந்த மனிதர்கள் ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த ஜெபம்தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில் அத்தனை சித்திரவதைகளையும் தாங்கிக் கொண்டு அதனை அவர்கள் கடந்து வெளியே வருவதற்கான ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்தது என்று விக்டர் பிராங்கல் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுரு அங்கே கால் ஊனமுற்றிருந்த அந்த மனிதருக்கு சுகம் கொடுத்ததால் வந்த பின் விளைவுகளை நாம் பார்க்கிறோம். அவர் இதோ தன்னுடைய ஆற்றலால் அதனை தாங்கள் நிறைவேற்றவில்லை, மாறாக இயேசுவினுடைய பெயரால் அவர் இங்கே எழுந்து நிற்கிறார் என்று அங்கே கூடியிருந்தவர்களுக்கு, தன்னை பார்த்து கேள்வி கேட்டவர்களுக்கு அவர் பதில் கொடுத்ததை பார்க்கிறோம். நேற்றைய வாசகத்தின் முதல் வாசகத்தின் தொடக்கத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய 3 மணிக்கு சீடர்கள் ஆலயத்திற்கு சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, பேதுருவும் திருத்தூதர்களும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முடிந்தது என்று சொன்னால் அது ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அவர்களுடைய இறை வேண்டலின் ஆழமாக இருந்ததன் காரணமாகத்தான் அவர்களால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயலை செய்ய முடிந்ததாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் பலவித சித்திரவதைகள் மிகுந்த சூழ்நிலைகளை கடக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இந்த சூழ்நிலைகளில் நாமும் இறைவேண்டல் செய்பவர்களாக இருக்கின்ற பொழுது, இறைவேண்டலில் நிலைத்து நிற்கின்ற பொழுது, அது எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலாக இருந்தாலும் அவற்றையும் கடந்து நம்மால் வெளியே வந்துவிட முடியும்.
ஒருவேளை நம்மால் இறைவேண்டல் செய்ய முடியவில்லை, அல்லது நம்முடைய ஜெப உறவு ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்று சொன்னால், மிகவும் சாதாரண நெருக்கடிகளை கூட பல நேரங்களில் நம்மால் தாங்க முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். மன பலம் இருக்கலாம், உடல் பலம் இருக்கலாம், நமக்கு உறவினர்கள் பலம், நண்பர்கள் பலம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவிலே நாம் பலமாக இல்லை என்று சொன்னால், அதிலே நாம் பலவீனவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளை கடந்து செல்வது என்பது இயலாத ஒரு காரியமாக மாறி போய்விடும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவிலே ஆளப்பட முயற்சி செய்வோம். சீடர்கள் இயேசுவினுடைய இறப்பிற்கு பிற்பாடு அவர்கள் மனம் உடைந்து போனார்கள், சோர்ந்து போனார்கள். அங்கே ஆண்டவர் மீண்டுமாக அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை திடப்படுத்துவதாக பார்க்கிறோம். இயேசுவை கண்டவுடன் சீடர்கள் பயந்து போனார்கள். ஏதோ பேய் என்று அவர்கள் நினைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு வித்தியாசமான மனநிலையிலே நடந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் நம்முடைய ஜெப வாழ்வில் தளர்வடைகின்ற பொழுது இந்த உலகத்தை கண்டு, இந்த உலகம் நமக்கு முன்பாக காட்டக்கூடிய அமானுஷ்யங்களை கண்டு, இந்த உலகத்தின் முன்பாக அல்லது இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை கண்டு நாமும் பயந்து போய்விடுகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரோடு உண்மையான உறவிலே, ஆழமான ஜெப வாழ்விலே இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே அடையாளம் கண்டுகொள்வோம். நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து இடர்பாடுகளுக்கும் ஆண்டவர் பதிலை தந்து அவற்றிலிருந்து நாம் வெளியே வருவதற்கான ஆற்றலையும் நமக்கு தருவார். எனவே நாம் ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜெப உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய ஜெப உறவிலே நாம் ஆளப்படவில்லை என்று சொன்னால், ஏதோ மேலெழுந்த வாரியாக ஒரு கடமைக்கான ஒரு ஜெப வாழ்வைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தது என்று சொன்னால், அந்த ஜெப வாழ்வில் ஆளப்பட, ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவிலே நாம் இன்னும் பலப்பட தேவையான இறை அருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ, மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருளுதவிகளை விரைவாக
பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உமையினு மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். நடந்தாலும் நீலை குலைந்தே மடிந்தாலும் நினைத்தவைகள் நடந்தாலும் நீலை குலைந்தே மடிந்தாலும் என்னை பிறக நான் நிகழ்ந்தாலும் என்னை பிறர் நான் நிகழ்ந்தாலும் இனிதாக புகழ்ந்தாலும் ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.